அதை காட்டு. ஆக்சுவலி ஜான் சொன்ன மாதிரி நம்ம கேம்பெயினை ஆக்ஷன்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும். சோ உங்ககிட்ட ஏதாவது புது ஐடியா இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. அந்த கார் மலைப்பாதையில போற மாதிரி காட்டலாம், அந்த பொண்ணோட வளர்ச்சியை காட்டுற மாதிரி. இல்ல ரொம்ப சாதாரணமா இருக்கு. வேற சொல்லு ஜேஜே. ஒரு காரு மலைப்பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இருங்க மேடம் சொல்றேன்ல, அந்த காரு மெதுவா உச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சு. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ காட்டை சுத்தி இருக்கிற விலங்கெல்லாம் இந்த காரை நோக்கி வருது. ஏன்னா அங்க இருக்கிறவங்கள சாப்பிடறதுக்காக. கொஞ்சம் கிராபிக்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், செம்மையா இருக்கும். வைங்க டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படியே கையா முயன்னு கத்துது. அதுங்களால எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த காருக்குள்ள அதுங்களால போக முயற்சி பண்ணல. அப்ப என்ன காட்ட வரோம்னா, நம்ம கஸ்டமருக்கு இந்த காரு ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு. ஆமா, இதுக்காக ஒரு புது காரை மலையில இருந்து உருட்டி விட்டு பள்ளத்துல தள்ளி விட்டலாம்னு சொல்றேன். ஆமா, இந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் சேர்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. இந்த கம்பெனி இழுத்து மூடுறதுக்கு எல்லா ஐடியாவும் கொடுக்கற. என்னதான் உளறிட்டு இருக்க நீ? ஓ, வேற ஏதாவது ஐடியா இருக்கா? மேடம், நம்ம எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் வச்சு ஆரம்பிக்கலாமே. ஏன்னா அதுலதான் காரை வச்சு பயங்கரமா என்னமோ பண்ணுவாங்களே. ஓகேவா? இது நல்லா இருக்கு. ஆனா நம்ம அத ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணணும். என்ன சனேம், இந்த மீட்டிங்ல எங்களை எல்லாரையும் அசர வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவியே, எங்க சொல்லு. சனேம், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னா, உன்னோட இன்டர்ன்ஷிப் முடிய போகுது. இந்த கம்பெனில ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஒர்க் பண்ணணும்னா குறைஞ்சது நாங்க மீட்டிங்ல என்ன பேசுறோம்ன்றத கவனிக்கணும். நீ என்ன மன்னிச்சிருங்க டாரன் மேடம். என்ன இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்களே, என்னாச்சு? சோ வேணும்னா நம்ம எல்லாரும் பிரேக் எடுத்துக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இங்க வரலாம். என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஜான்? சரிதான். நில்லுங்க, யாரும் அசையாதீங்க. இந்த மாதிரி மீட்டிங் நடக்கிறப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா எதுவுமே நடக்காது அப்புறம். சோ அதனால என்ன பண்ணலாம், நீங்க எல்லாரும் உங்க ஐடியாஸா பேப்பர்ல எழுதுங்க. நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எது நல்லா இருக்குன்னு பாக்கலாம். சனிம், எங்களுக்கு காஃபி கொண்டு வர முடியுமா? எப்படியும் எதை பேசினாலும் நீ கவனிக்க போறதில்ல. இதோ கொண்டு வர. நான் போய் ஹெல்ப் பண்றேன். நீ உட்காரு ஜேஜே. உனக்கு ஏதாவது ஐடியா வந்தா அதை எழுது. நீ இன்டர்ன்ஷிப்ல இருக்கல்ல. சரி, ஆரம்பிங்க. என்னோட தங்கச்சி, அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர், மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாம இங்க என்ன பண்றா? ஜானால டாரன் திரும்ப என்ன பழைய இடத்துக்கே கொண்டு வந்து நிறுத்திட்டா. அதான் காஃபி கொண்டு போறது. என்னடி இப்படி ஆயிடுச்சு? சனேம், நடக்கிறது எதையும் நீ கண்டுக்காத, புரியுதா? அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு, கண்டுக்காத. நம்ம ஏரியாவில சனேம பத்தி பேசுறது நீ கேட்டியா? அங்க பாரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவங்க காதுல மட்டும் விழுந்திருந்தது நம்மள உண்டுல நாக்கி இருப்பாங்க. அப்படி என்னதான் நடக்குதுங்க? நம்மள அத கூப்பிடவா? அவளை கூப்பிட்டு அவகிட்ட நீ என்னமா பேச போற? நீ வணக்கம் ஆண்டி. என்னாச்சு? நம்ம ஏரியாவுல புதுசா என்ன கதை போயிட்டு இருக்கு? எனக்கும் தெரியல, என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. சனேம் ஏதோ வருத்தமா இருக்காளாம், டிப்ரெஷன்ல இருக்காளாம். சனேமா? ஆமா, டிப்ரெஷன்ல தான் இருக்கா, வருத்தமா தான் இருக்கா. நிஜமாவா? என்னாச்சு அவளுக்கு? அதுதாம்மா எங்களுக்கு ஒன்னும் தெரியல. அந்த விஷயம் இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிஞ்சது? அவ அழுதுகிட்டே வந்திருப்பா, அது இவங்க யாராவது பாத்திருப்பாங்க. இவங்களுக்கு இதுவே போதுமே, உடனே பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரி, சனமுக்கு என்னதான் ஆச்சு? ஜான் சார், உங்களுக்கு காஃபி. மீட்டிங் முடிஞ்சது. இதுல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியா வச்சிரு. ஓகே ஜான் சார். ஜான், ஜான், நீங்க எங்க போறீங்க? கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட போறேன். அப்ப நம்ம ஒண்ணா போய் சாப்பிடலாமே. சரி, நான் வெளியில இருக்கேன். ஓகே. இந்த காஃபிக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்லா டேஸ்டா இருக்கு. ஐஹான், கொஞ்ச நேரம். அம்மா, உஸ்மான் ஓடி போயிட்டானா? என்ன சொல்றீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம உஸ்மானா ஆள் வச்சு அடிக்க போறாங்க. என்ன, என் அண்ணன் அடிக்க போறாங்களா? அவ்வளவு தெரியும் யாருக்கு இந்த ஏரியால இருக்கு? மாஃபியா கும்பல். அதுல ஏதோ ஒருத்தன் சனேம சைட் அடிக்கிறான். அவன் ரொம்ப மோசமான ஆளாம். சனேமுக்கும் உஸ்மானுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால உஸ்மான கொல்லாம விட மாட்டேன்னு அவன் சொல்லியிருக்கானா. அது மட்டும் இல்ல, அவன் ஜெயிலுக்கு போனவனா. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா அண்ணன் கிட்ட போய் கடையை மூட சொல்லிடு, இல்லைன்னா கொன்னுடுவாங்க. ரொம்ப மோசமானவங்க. என்ன பேசுறீங்க? யாரு மாஃபியா? யாரு வரா? நான் போய் அண்ணனை பாக்கிறேன். பார்த்து பொறுமையா, சீக்கிரமா போ. ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிடு, நான் ஆளுங்களோட வரேன். அட, உஸ்மான் எப்படியாவது தப்பிச்சிருப்பா.
நான் விழுந்திருப்பேன். ஆகல உங்களுக்கு? இல்ல, உனக்கு ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. ஒயர்டி ஹோல்டிங்கோட சேர்மன் வந்திருக்காரு. வா. ஏய், எப்படி இருக்க? என்ன விஷயம்? யா, நல்லா இருக்கேன். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உள்ள போய் பேசலாமா? ஓகே, போ. டாரன், அண்ணா போன் இடு ப்ளீஸ். அண்ணா அண்ணா அண்ணா, நீ எங்க போயிருந்த? நான் எங்க போன? டெலிவரி பண்றதுக்காக வெளில போயிருந்தேன். அண்ணா, என்கிட்ட உண்மை சொல்லு, உன்னை யாராவது மிரட்டுறாங்களா? ஒரு கஸ்டமர் என்ன மிரட்டினா? மிரட்டினானா? யாரு யாரு? இதுக்கு மேல மீட் பால் விலையை ஏத்துனா உன்னை வெட்டுவன்னு சொன்னா. அண்ணா, என்னன்னா நீ விளையாடுறியா? எனக்கு இங்க பயத்துல காலையில நடுங்கிட்டு இருக்க, நீ விளையாடிட்டு இருக்கியா? நீ என்ன பேசுற? என்ன யாரு மிரட்ட போறாங்க? சனேம்க்கு கால் பண்ண அவளும் எடுக்கல. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. அண்ணா, எனக்கு தண்ணி குடுன, ஒரு மாதிரி தொண்டல காயுது. தண்ணி குடிச்சு எல்லாத்தையும் சொல்றவா? சரி சரி, உள்ள போலாம். உன்னை பாக்குற வரைக்கும் நான் எப்படி பதறி போயிருந்தேன் தெரியுமா? சொல்லு ஐலன். டார்லிங், என்ன பண்ற? நான் ஆபீஸ்க்கு வெளியே இருக்கேன். அங்க என்ன நடக்குது? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஜான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. டாரன் என்ன பண்ணிட்டு இருக்கா? புற மேல பைத்தியம் பிடிச்சி சுத்திட்டு இருக்காளா என்ன? அவளையும் நான் மிஸ் பண்றேன். ஐலன், நான் இப்ப அவசரமா போய் ஆகணும். அந்த ஒயர்டி ஹோல்டிங் அதோட சிஇஓ மொரட்டு வந்திருக்காரு கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதுக்காக. நான் உடனே அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். நல்ல விஷயம். இப்பவாது அந்த ஜான் புரிஞ்சுப்பான், கம்பெனியை பாத்துக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லன்னு. இதுக்கப்புறம் நான் பழையபடி பேசுவேன்னு நம்புறேன். டார்லிங், என்ன இது? நீ இப்பவும் அவன் பின்னாடியே தான் போயிட்டு இருக்க. நான் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்காக இப்ப வரைக்கும் அவன் முகத்தை பார்க்க கூட இல்ல, தெரியுமா? நிச்சயமா அவன் உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதை எதிர்பார்க்காத. ஐலன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே டார்லிங், நீ அந்த முராட் கூட மீட்டிங் முடிச்ச பிறகு எனக்கு கால் பண்றியா? என்னடா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, ஒரு டீ கூட சாப்பிட மாட்டியா? உனக்கு வேலை அவ்வளவு முக்கியமா போயிடுச்சா? இல்ல பரவாயில்ல. ஹெர்பல் டீ ட்ரை பண்றியா? நீ ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்க. வேற ஏதாவது வேணும்னா வாய் திறந்து சொல்லு. இல்ல பரவாயில்ல. சரி சொல்லு, என்ன விஷயம்? இங்க பாரு, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஆமாடா. ஒய்ஆர்டிஓ சேர்மன் ஆகிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கே தெரியும். நல்லா தெரியும். மிடில் ஈஸ்ட்ல நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு தெரியும்டா. என்ன விஷயம் சொல்லு.
நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நீ என்கிட்ட எந்த பிசினஸும் இது வரைக்கும் வாங்கினது இல்ல. நீயே கஷ்டப்பட்டு தான் உன் பிசினஸ் டெவலப் பண்ணிக்கிட்ட, உங்க அப்பா மாதிரி. ஆமா, நல்லா போயிட்டு இருக்கு. இதுல எந்த சேஞ்சஸும் இல்லையே. நீ சொல்றத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு. ஹலோ, நான் எம்ரே டேவிட், ஜானோட தம்பி. நான் முராட். நானும் உங்க அண்ணனும் காலேஜ் மேட்ஸ். ஓ அப்படியா? நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். நைஸ் டு மீட் யூ. மீட் யூ டூ. நீங்க இந்த கான்ட்ராக்டுக்காக தானே வந்திருக்கீங்க? ஆமா, கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனா எங்க ஜெனரல் மேனேஜர் லஞ்சம் வாங்கியிருக்கான்னு தெரிஞ்சது. அவனுக்கு லஞ்சம் கொடுத்த கம்பெனிகள்ல உங்க கம்பெனியும் ஒண்ணு. ஆ? நீ என்ன சொன்ன? லஞ்சமா? நீ மேனேஜர்னு சொன்னியா? அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. நீ வேணா அவனை கூட்டிட்டு வா, நம்ம உட்காந்து பேசலாம். அவன் எப்போ மூட்டையை கட்டிட்டு கிளம்பிட்டான். நேத்தே ஊரை விட்டு ஓடிட்டான். ஒரு லெட்டர் மட்டும் வச்சுட்டு போயிருக்கான். அதுல லஞ்சம் கொடுத்தவங்க லிஸ்ட் இருக்கு. இங்க பாரு, அதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க கம்பெனி பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. இதுவரை நாங்க யாருக்காவது லஞ்சம் கொடுத்துருக்கோமா சொல்லு? எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்டா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். அதனால தான் நேராவே பேசலாம்னு வந்தேன். நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. எனக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. ஆக்சுவலா எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. நான் கண்டுபிடிக்கிறேன். சரியா? சரி, அப்புறம் பார்க்கலாம். நீ தான் பண்ணியா? ஆமா. ஹலோ ஐஹான், என்னால இப்ப எதையும் சொல்ல முடியாது. நான் எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன், சரியா? என்ன மாஃபியா? என்ன பேசுற? யார் கேக்குறா? நீ என்ன சொல்றனே புரியல. சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டு உன்கிட்ட கால் பண்ணி பேசுறேன். சரி, இப்ப வைக்கிறேன். சனேம், அது நான் அந்த ரெஃபரன்ஸ் புக் எடுத்துட்டு போறதுக்கு உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஜான் எங்க? அவர் வரல. நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? நானே யாராவது அனுப்பியிருப்பேனே. இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்க? ஜான் சார் அனுப்புனாரு, அதான் வந்துட்டேன். சனேம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீ என்ன அழுதுகிட்டு இருந்தியா என்ன? ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். நில்லு நில்லு நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கேளு. உன்னை என்னால இப்படி விட்டுட்டு போக முடியாது. என் கூட வா, டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பு, சரியா? நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? அவங்க சொல்ற எதை என்னால நம்ப முடியல. நீ அவங்க கம்பெனி மேனேஜருக்கு லஞ்சம் கொடுத்தியா சொல்லு. அதுவும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கம்பெனி பணத்தை எடுத்து கொடுத்துருப்பேன். நான் அவங்க கிட்ட அப்பவே சொன்னேன், நீங்க நிறைய செலவு பண்றீங்க, நம்ம நஷ்டத்துல இருக்கோம். நீங்க எப்பயாவது கேட்டீங்களா? அதனாலதான் இப்படி ஆயிட்டமா? நஷ்டத்தாலையா இல்ல உன் பேராசைனால இப்படி ஆயிட்டமா? அதுவும் லஞ்சம் கொடுத்திருக்க. எப்படி உனக்கு இப்படிலாம் செய்ய தோணுச்சு? கீழ்த்தரமா பிஹேவ் பண்ணிருக்க. ஏன்டா அப்படிலாம் பண்ண? மிஸ்டர் எம்ரே இப்ப பிஸியா இருக்காரு. கண்டிப்பா அடுத்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா பேமெண்ட் கொடுத்துடுறோம். தெரியும் தெரியும், ஆனா இந்த வாரம் முடியாது. நான் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்றேன். தேங்க்யூ, குட் பை. நான் இப்போ மிஸ்டர் எம்ரே கிட்ட பேசியே ஆகணும். ஆனா இவங்க இவ்வளவு மோசமா சண்டை போட்டுட்டு இருக்காங்களே. உள்ள போய் சண்டைய தடுத்துடலாமா? என்ன நீ உளறிக்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சிங்கம் கோவப்படுதுன்னா என்ன பண்ணும்? அப்படியே பாம்பு மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு ஓரமா போய் உட்காரணும். இப்ப போய் பேசினேன்னு வை, ஒரே போடுதான். என்னாச்சு? ஐயோ, தெரியும் மேடம், அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எதுக்குன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் தமிழ்ல டப் பண்ண போறேன். இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அவங்க பேசுறத. கொஞ்சம் அமைதியா இரு. நான் கொஞ்சம் உத்து கவனிக்கணும். எம்ரே சார் ஜான் சார் கிட்ட சொல்றாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தாண்டா என் உயிரு, மத்தவங்க எல்லாம் என்னோட. இப்ப வேற ஏதோ சொல்றாரு, அவருக்கும் அவரை பிடிக்கும் சொல்றாரு. நடுவுல எதுக்குடா இவ்வளவு பேச்சு பேசுறேன்னு கேக்குறாரு. போற போக்க பார்த்தா இவங்க கண்டிப்பா கட்டி பிடிப்பாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. இப்ப புரியலையே அவங்க என்ன பேசுறாங்கன்னு. நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இந்த 2 பேரும் வேலையை விட்டு போயிட்டு ஜே இந்த கம்பெனி நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே, எனக்கு பயமா இருக்கு. ஆனாலும் வேகமா பேசுறாங்களா, சரியா புரிய மாட்டேங்குது. இல்ல இல்ல இல்ல, அவங்க அயன் மேடம் பத்தி பேசிதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதுக்காக சண்டை போடுங்களேன். ஆனா வேற ஏதோ காரணம் மாதிரி தெரியுதே.
இவங்களை நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அப்படிதான். அவங்களுக்கு என்ன சண்டையா இருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னா தெரியல. ஹலோ, சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? பேசுறாங்க ஆனா புரிய மாட்டேங்குது. என்னது, ஒன்னா வேலை செய்ய முடியாதுன்னா என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்லையே, எனக்கு தெரிஞ்சு எல்லா பேமெண்ட்டுமே கொடுத்தாச்சு. சண்டை தடுத்து என்னடி சொல்றேன், எனக்கு எதுவும் புரியல. அது என்னன்னா, நான் இப்போ வெளியே இருக்க ஏஜென்சில இல்லையே. நான் என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு உடனே கால் பண்றேன். எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, பாய். சரி சரி இரு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு இப்பயாவது பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஏதாவது மேடம் ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதனால நீங்க உள்ள போனா நல்லா இருக்கும். முடியாதுப்பா. என்ன ஏதாவது பண்ணி நான் செட்டில் பண்ற போதுமா? இதுக்கு மேலே நீ என்ன பண்ண போற? ஏற்கனவே நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட, புரியுதா? நம்ம அப்பாவை, நம்ம கம்பெனி, எனக்கு எல்லாரையுமே. உனக்கு எப்படிதான் இதுக்கெல்லாம் மனசு வந்துச்சோ? நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்தது. இந்த கம்பெனிக்காக நான் ஒருத்த மட்டும் தான் உழைச்சிருக்கேன். வேணும்னா நீங்க கிளம்புங்க. அப்பா திரும்ப வர நான் எங்கேயும் போக மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோ. நம்ம அப்பாவை பொறுத்தவரை அந்த கம்பெனி தான் எல்லாமே. அதை உன் கையில கொடுத்துட்டு நான் போக மாட்டேன்டா. ஆனா நமக்கு பணம் வேணும், நம்ம அம்மா கிட்ட வாங்குவோம். நம்ம ஷேர்லாம் எடுத்து நம்ம பணத்தை எல்லாத்தையும் பிரிச்சுப்போம். எம்ரே, வெளியே போ. என் கண்ணு முன்னாலே நிக்காத. ஒரு ஏடியா போயிடு. இனிமே திரும்ப இங்க வந்துடாத. வெளியே போ, சீக்கிரம் போ. இப்ப பரவாயில்லையா சனேம்? நான் சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேனா? நீ ஜான் கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்க, ஆனா அதை நீ வேணும்னே பண்ணல. இப்போ உன்னை வெளியே அனுப்பி திரும்ப வராதான்னு சொல்லியிருக்கான். ஆமா சனேம், நீ தப்பு எடுத்துக்காத. இதை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். தெரியும். எனக்கு ஜான நல்லா தெரியும். அவன் யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டான். இல்ல, அவர் என்ன மன்னிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். என் கண்ணை பார்த்து பேசினா அவர் நான் சொல்ல வரது புரிஞ்சுப்பாரு. ஆனா பார்க்கவே மாட்டேங்கிறாரு. மாட்டான், பார்க்க மாட்டான். அவன் ரொம்பவே அடம்பிடிப்பான். இப்ப என்ன பண்றது? நாம என்ன அவங்கிட்ட பேசி பார்க்கவா? இல்ல பரவாயில்ல, வேணாம். என்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் ஆயிடக்கூடாதா? இத நான் ஏன் உங்ககிட்ட சொன்னேன்னு கூட தெரியல. சரி, நான் கிளம்புறேன். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல சனேம், என்ன மன்னிச்சிரு. டீக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா பார்க்கலாம். நம்ம தெருவுக்கு மாஃபியா வர போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஏரியாவை சுத்தி ஆயுதத்தோட வர போறாங்க. நான் எல்லாத்தையுமே என் காதால கேட்டேன். அதுக்கு வாய்ப்பே இல்லையா? நம்ம ஊருக்குள்ள மாஃபியா வர போறாங்க. நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. மாஃபியான்ற ஒரு விஷயமே கிடையாது. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாரு, மாஃபியா நிச்சயமா நம்ம ஏரியாக்குள்ள வந்து உன்னை அடிக்க தான் போறாங்க. உஸ்மானை காப்பாத்தி ஆகணும், நான் சொல்றதை நம்புங்க. அவங்க அப்படியே வந்தாலும் எங்க கிட்ட தானே வருவாங்க, உங்ககிட்ட இல்ல இல்ல. அப்புறம் என்ன? நல்ல கதை இருக்கு. ஏரியா விட்டு ஒரு 3 நாள் லீவ் போட்டு ஆர்மிக்கு போனா நான் இல்லாத பயத்துல ஏரியாக்குள்ள மாஃபியாவே இறங்கிருச்சா? இப்ப திரும்பி நான் தான் பாதுகாப்பு கொடுக்கணுமா? நான் உஸ்மானே டக்குனு வீட்டுக்கு போய் மறைச்சு வச்சுக்கிற பொருளை எடுத்து வை. நான் இப்ப கூப்பிட்டா என் பசங்க வந்துருவானுங்க. அவனுங்க அவனை பாத்துக்குவானுங்க. இதுவும் நல்ல யோசனை தான். நல்ல யோசனையா? நல்லா குடிச்சு அவன் பாட்டு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்கான். இத போய் நல்ல யோசனை சொல்றீங்க? இவெல்லாம் ஒரு ஆளு. ஐயோ, முறைக்கிறத பாருப்பா. தம்பி, எங்களுக்கும் ஆளா இருக்கு. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. கூப்பிட்டா பிரிச்சு மேய்ஞ்சிருவானுங்க. லோக்கல் கை நம்ம கிட்டே வா. சரி ஏதாவதுன்னா கூப்பிடுங்க, வந்துடுறேன். என்னோட ஒட்டுமொத்த வெறியையும் கோவத்தையும் அந்த மாஃபியா மேலதான் காட்டுவனே தவிர இவன மாதிரி சப்பகாக்கா மேலதான் காட்ட இந்த மாட்டேன். விஷயத்த சனிமோட அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லணும். எதுவுமே தெரியாம சுத்திட்டு இருக்கா. சரியான வார்த்தை. வேண்டாம், அண்ணன் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நாம சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால மாஃபியா வந்தா நாமளே ஒரு கை பார்த்துப்போம். தைரியமா இருங்க. எதுவும் சொல்லக்கூடாது, ஆனா மறைச்சு வைக்கணும். ஆமா தம்பி. அப்படின்னா இந்த ஏரியா முழுக்க பரப்பி விட்டது நீங்க தானா? அப்ப நான் சொல்றதெல்லாம் கதைன்னு நினைக்கிறியா தம்பி? நம்ம சனேம் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கா. அவளை காப்பாத்ததை விட்டுட்டு என்ன குத்த சொல்லிட்டு இருக்க? நல்லதுக்கே காலம் இல்ல. சனேம் என்ன ஆபத்துல இருக்கா? யாருக்கு என்ன பிரச்சனை? என் பொண்ணுக்கு என்னாச்சு? உஸ்மான் அங்கிள். மலஹாத், சொல்லு, என்ன நடக்குது? சனேம மாஃபியா துரத்துறாங்க. கன் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் சனேம லவ் பண்றான். அவனுக்கு உஸ்மான் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப இவனை கொல்றதுக்காக அவங்க வந்துட்டு இருக்காங்க. எங்க இருந்து இந்த கதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது சொல்லுங்க? இப்பதான் நாங்க கடையில உட்காந்து அவகிட்ட பேசணும். நாங்க வீடியோ கால்ல தான் பேசணும். அவ ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளை யாரும் துரத்த போறது இல்ல. அப்படியே யாராவது துரத்தினாலும் எங்க கிட்ட சொல்லிருப்பா இல்லையா? ஆமா, யாரு இந்த மாஃபியா கதெல்லாம் இங்க அடிச்சு விட்டது சொல்லுங்க? வேலை வெட்டி இல்லாத வெட்டி பொம்பளைங்க தான் இந்த ஊர் கதெல்லாம் பேசுவாங்க. என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க குரு குருன்னு?
போங்க போங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க போங்க. என்னங்க நீங்க வாங்க போலாம். என்ன இப்ப யாரும் என்ன நம்பல, ஆனா நிச்சயமா நான் சொன்னது உண்மைன்னு ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க. நிச்சயமா வரதான் போகுது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்க. ஜான் சார் ரொம்ப கோவமா இருந்தாரு. நான் முத தடவை இப்பதான் அவர் இப்படி பாக்குறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். இல்ல தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. சரியா? ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி என்னாச்சு? சனியம், நீ எங்க போயிருந்த? ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? மிஸ்டர் எம்ரேவும் மிஸ்டர் ஜானும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. மிஸ்டர் எம்ரே ஒயாட்டி ஹோல்டிங்க லஞ்சம் கொடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க. காலையில இருந்து போன் மேல போன். ஏற்கனவே ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் நம்மள விட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எம்ரே சார் லஞ்சம் கொடுத்தாரா? அவரை பத்தி தான் ஏற்கனவே எல்லாம் தெரியுமே. அவர் கம்பெனியோட நல்லதுக்காக தான் அது பண்ணார் தெரியுமா? அவருக்கே இது தப்புன்னு தெரியும். எனக்கு ஜான் தான் காரணம் தோணுதா? வந்து பாஸோட சேர்ல உட்காந்துட்டாரு. எம்ரே சொல்ற எதையும் கேட்காததாலதான் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சா? அக்கா தேவையில்லாம பேசாத. ஜான் அவரோட கேபின்ல இருக்காரா? இல்ல, டெரினோட கேபின்ல இருக்காரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அச்சோ, அடுத்த கால் வந்துருச்சு. ஒரு வேலை போயிடுச்சுன்னா நான் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகலாம். ஆனா எனக்கு தான் பயம் அதிகமா இருக்கே. அதெல்லாம் விட தெருமுனையில இருக்கிற அம்மன் கோயில தாயத்தை வாங்கி வேப்பில போட்டு வந்துச்சா எல்லாமே சரியாயிட்டு போகுது. எனக்கு பயம் வராது. டீ ஜான் சர்க்கா கொண்டு போற? ஆமா, இது பாஸ்க்காக தான். ஆனா அவரை பார்க்கும் போதே நான் பயப்படுவேன். இப்ப ரொம்ப கோவமா இருக்காரு. இது வேற சூடு ஆறிட்டு இருக்க. சரி குடு, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். இத புடி. ஒருவேளை அந்த கோயில தாயத்தை வாங்கி கட்டிருப்பாளோ? காட்டுக்குள்ள ஒரு பெண் சிங்கம் போற மாதிரி எப்படி அடி எடுத்து வச்சு போறா பாரு. தைரியசாலி. நமக்கு தான் பயம் அதிகமா இருக்கு. நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களோட ஸ்டோனை யார் தொட்டாலும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அது தரையில கிடந்துச்சாதான். ரொம்ப தேங்க்ஸ். என் கேபினை கிளீன் பண்ணிருக்க. நீ இப்ப கிளம்பலாம். கண்டிப்பா நான் திரும்ப கால் பண்றேன். ஜே அதுக்குள்ள டவுட்டா? இரு வர. ஃப்ரெண்ட்ஸ், நியூஸ்ல பாத்தீங்களா? நம்ம கதை முடிஞ்சது. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. அவங்க எம்ரேட் சாரோட பேரை போடல. ஆனா லஞ்சம் வாங்கினத பத்தி ஆர்டிக்கலே வந்துருச்சு. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, சோஷியல் நெட்வொர்க்லயும் வந்திருக்கு. நீயே பாரு. ஏற்கனவே நம்மள விட்டு கஸ்டமர் போயிட்டாங்க. இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட காம்படிட்டர்ஸ் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பரப்பி விடுறாங்க. வழக்கமா இந்த மாதிரி நடக்கும் தான். நம்ம கம்பெனி இழுத்து மூட போறாங்களா? நம்ம நடுத்தூர்ல நிக்க போறோமா? போதும் தேவையில்லாம நீங்களே ஏதாவது நினைச்சு பயந்துட்டு இருக்காதீங்க. குலேஸ், நீ முதல்ல கம்பெனியோட பிஆர் மேனேஜர் கிட்ட பேசு. நம்ம இப்ப உடனே ஒரு பிரஸ் மீட் வச்சு ஆகணும். மேடம், ரெக்ஸ் கம்பெனிக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் வேணுமா? ஃபேப்ரிக் சார், ரெமிடா மேடம் 2 பேருமே கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓவிடு, அவங்க நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த டிடர்ஜென்ட் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. மேடம், இன்னைக்கு ஒரு நாள்லயே நம்ம 2 பெரிய கம்பெனிஸை இழந்துட்டோம்.
அதுவும் போச்சா? ஏற்கனவே ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் நம்மள விட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஜான், ஜான், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? காலையில இருந்து ஒவ்வொரு கிளைண்டா நம்மள விட்டு போயிட்டு இருக்காங்க. கிளைண்ட்ஸ் எல்லாரும் என் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல என் கேபினுக்கு வா. சரி. டாரன் மேடம், டாரன் மேடம், வெளியில இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நிக்கறாங்க. இப்போ நான் என்ன பண்ணனும் அத நீங்க தெளிவா சொல்லிடுங்க. வேணும்னா இப்படி பண்ணு, டோர் எல்லாத்தையும் லாக் பண்ணிடு. எமரி சார் தான் இங்க இல்லல. போன் எல்லாம் வாங்கி வச்சுக்கோ. ஒரு நியூஸ் இங்க இருந்து வெளிய போக கூடாது. கான்ஃபரன்ஸ்ல நம்ம இப்பவே ஒரு மீட்டிங் வச்சாகணும். நான் ஜான் சார் கிட்ட பேசிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. டாரன் மேடம், என்ன? நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா? நீ ஜான் சார கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாம அமைதியாரு, அதுவே போதும். ஏன்னா இன்னைக்காவது அவர் கொஞ்சம் கரெக்டா யோசிக்கட்டுமே. இதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்தாங்க எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல இருக்கட்டும். கொஞ்சம் நகரமா சேஞ்ச் கொடுத்துறேன். சரி. ஒரே தூசா இருக்கு. இந்தாங்க பாக்கி பணம். அப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் கடைக்கு வாங்க. என்னமா ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, ரொம்ப டயர்டா போய் ஓய்வு எடுக்கிறேன். டக்கு புக்குன்னு நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன் ஆண்டி அங்கிள். இந்த மாஃபியா இருக்குல்ல, அது நம்ம ஏரியாக்குள்ள இறங்கி நம்ம ஏரியாவே தாக்க போகுது. இந்த சீரியஸ்னஸ் புரியாம நீங்க பாட்டு ஜாலியா கடையை நடத்திட்டு இருக்கீங்க. இந்த ரவுடி புள்ளைங்க எப்ப வேணா நம்ம ஏரியால கால வைக்கலாம். இந்த ரவுடிங்க எல்லாம் அப்படியே சும்மா மொரட்டா முடியலாம் அதிகமா வச்சுக்கிட்டு நல்லா பயமுறுத்துற மாதிரி இருப்பாங்க. அதனால திரும்பவும் சொல்றேன், பெரிய ஆபத்துல இருக்கும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? தெருவை அடைச்சு வச்சிடலாமா? இது கூட நல்ல ஐடியா தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய பிளெக்ஸ் அடிச்சு அதுல மாஃபியாக்கு இங்க அனுமதி இல்லன்னு எழுதிடலாம். இந்த டேங்க மூடுற மாதிரி நம்ம ஏரியா ஃபுல்லா அந்த பிளெக்ஸ வச்சு மூடி விட்டுறலாம். நம்மளை விட டெரரானவங்க உள்ள இருக்காங்கன்னா அவங்களே பார்த்து பயந்து ஓடி போயிடுவாங்க. ஓகே முசாஃபர், எனக்கு தெரிஞ்சு எங்களை யாரும் துன்புறுத்த போறது இல்லப்பா. அட பால் குடிக்கிற பாப்பா மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு தெரியல சண்டை வரும்போது எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். அதுக்காக தான் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருங்க, இதுதான் என்னோட ஆயுதம். பாத்தீங்களா எப்படி? ஷாக்கே குடுக்கல, எதுக்கு பயப்படுறீங்க? என்னப்பா பண்ற? எங்க கிட்ட ஏன் அதை காட்டுற? போ அந்த பக்கம் போய் சொன்னா புரியல, திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்க. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், எங்க கிட்ட அதை கொண்டு வராத, போயிடு. அட இருங்க அங்கிள், பயப்படாதீங்க. இது சும்மா சொப்பு சாப்பா மாதிரி, பயப்படாதீங்க. கிட்ட வராதன்னு சொல்றல. அட கிட்ட வந்தா தான் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்க முடியும். வேண்டாம் சொல்றல, பட்டன் நமக்கு நான் கிர்ன்னு இப்படி வேண்டாம் சொல்றேன், ஷாக் அடிக்கட்டா. இதை விட நீங்க கத்துறதான் பயங்கரமா ஷாக் அடிக்குது. இதுதான் உங்க உயிரை காப்பாத்த போதுங்கறத தெரிஞ்சுக்கங்க. இது வேற மாட்டிக்கிச்சு. அடுத்தது டோட்டனைஸ் பெப்பர் ஸ்ப்ரே. இது மட்டும் உங்க கையில இருந்ததுன்னா அந்த ஒட்டுமொத்த மாஃபியா மூஞ்சிலே விரல விட்டு ஆட்டலாம். ஆனா இப்போ இது என் கையில இருக்கட்டும். இங்க ஏண்டா அதெல்லாம் எடுத்துட்டு வர? வெளியில போடா முதல்ல. அட இருங்க அங்குள், இன்னும் நிறைய இருக்கு. இத பாத்தீங்களா, விலங்கு கைதி படத்துல வந்த மாதிரி இருக்கா. ஆனா இது அது இல்ல. ஐயோ, இந்த விலங்காதவன் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கான்? அடுத்தது இருங்க, இதோ இருக்கு. ஆயிலு, மயக்கம் குடுக்குற கிஸ் ஆயிலு. ஒரு நிமிஷம் இருங்க, இத தடவி விடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். எதுக்குடா இங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், எல்லாரும் மயக்கடிச்சு இங்கே விழுந்துருவோம்டா. அப்புறம் முதல்ல இத வெளிய தூக்கிட்டு போடா. புரியுது, நீங்க பயந்துட்டீங்கன்னு புரியுது. ஒரு ரவுடி கிட்ட இதெல்லாம் இருக்கிறது சகஜம்தான். என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? அவனை முதல்ல எதுவும் பண்ணாம இங்க இருந்து வெளியில போ சொல்லுமா. போமா. முசாஃபர், சொல்லுங்க தங்கம், சொல்லுங்க. நீ சிங்கம்டா. நீ ரொம்ப ரொம்ப புத்திசாலியான சிங்கம். உன்ன மாதிரி ஒரு சிங்கம் கண்டிப்பா இங்க தேவைதான். உங்க அம்மாவும் உன்ன மாதிரியே தான். ஆனா நீ நிறைய படம் பாக்குறியோ, அதனாலதான் மாஃபியா பத்தி எல்லாம் யோசிக்கிற. சனேம் பக்கத்துல யார் வர முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்படிதான் ஆண்டி, லைட்டா பண்ணுங்க, நல்ல மசாலா. சரி, நீ பத்திரமா வீட்டுக்கு போன. இத பாருங்க ஆண்டி, எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அதுக்கு நாம தயாரா. ஏய், திரும்ப நீ அதே பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா. நீங்க கூட தான் திரும்ப கிளம்புடான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கோபப்பட்டனா? இந்த ஏரியாவை காப்பாத்துறது ஏன் பொறுப்பு? கேட்க முடியாது ஆண்டி. என்னடா லுக்கு, மாஃபியா புள்ளைங்க நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்க போகுது. அதுக்குதான் இது. இவன் மட்டும் இந்த ஏரியா விட்டு காலி பண்ணானா நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்கலாமா? மாமா வா, நீ வந்து உட்காந்துக்கோ. வாமா, பாத்து பொறுமையா. பாத்துக்கலாம். அவன் வரும்போது தானே. வணக்கம், நான் சனேமா தேடி வந்திருக்கேன். சனேமா அவ எங்களுடைய பொண்ணுதான். அவ இப்ப எங்க இல்ல, அவ ஆபீஸ் போயிருக்கா. ஆமா, நீங்க ஜான் சாரோட கம்பெனில இருந்து வந்திருக்கீங்களா? யாரு ஜானா? அப்ப சரிங்க, ரொம்ப நன்றி. என்ன நடக்குது? என் பொண்டாட்டி. நமக்கு உடனடியா நிறைய பணம் வேணும். எப்படியாவது இந்த கடனை சீக்கிரம் அடைக்கணும். எந்த பேங்க்கும் நமக்கு இப்ப லோன் தர மாட்டாங்க. நம்மளோட கிளைண்ட்ஸும் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? உங்க அப்பாவுக்கு கால் பண்ணட்டா? வேணாம், விட்டு. அவருக்கு நீ கால் பண்ணாத. ஏன்னா அப்பாவுக்கு இது தெரியக்கூடாது. அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நம்ம நாளைக்குள்ள ஏதாவது யோசிச்சு முடிவெடுக்கலாம். ஆனா நாளைக்குதான் ரொம்ப லேட் ஆயிடுமே. நிறைய பேர் இப்பவே வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு நீங்க எம்ரே கிட்ட பேசியாக்கணும். டேரன், நீங்க என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா எம்ரேக்கு இந்த கம்பெனில 10% ஷேர் இருக்கு, சோ அதனால உரிமை இருக்கு. என் தம்பிக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓகே, அந்த டாபிக்க முதல்ல விடு. சரி ஜென், நான் பேசல. அப்புறம் நான் என்ன பண்ணட்டும்? நம்மள விட்டு போன கிளைண்ட்ஸ் கிட்ட என்னால பேச முடியுதான்னு பாக்குறேன். ரெமிதி மேடம், உங்களுக்கு கால் போகலையா? அதான் எனக்கு கால் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க ஆண்டி. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, அந்த பிரச்சனையில தான் இருக்கோம். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கிளைண்ட்ஸும் எங்களை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. நாங்க கடன்ல இருக்கோம், அப்படி இப்படின்னு நிறைய பேர் பொருளை பேசிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ், நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. உங்க சப்போர்ட் இந்த நேரத்துல எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டி. கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நாங்க எப்படியும் சால்வ் பண்ணிடுவோம். ஏன் இங்கதான் இருக்கா? வேலையை விட்டு போல, இங்கதான் இருக்கா. இன்னும் இங்கதான் அவ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. சரி ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ் போதும், நிப்பாட்டுங்க. திருப்பி அதை ஆரம்பிக்காதீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சனயம் கூட நடக்காது, இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, கண்டிப்பா நாம அப்புறம் பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. என்னோட போன். சொல்லுங்கம்மா. எங்க இருக்க நீ? ஆபீஸ்ல தாம்மா இருக்கேன், வேற எங்க இருப்பேன்? ஒருத்தன் கார்ல வந்தா உன்னை பத்தி கேட்டான். யாரு? அதேதான் நானும் கேக்குறேன், யார் அவன்? வந்தவன் பெரிய கார்ல வந்தான். சனேம் எங்கன்னு எங்க கிட்ட கேட்டான். தங்கம், இது மாஃபியா கூட்டமா? என்னதான் நடக்குதுன்னு தயவு செஞ்சு சொல்லுமா. மாஃபியாவா? என்ன வளர்றீங்க? நான் ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருக்கேன். யாரு தேவையில்லாம ஏன் பின்னாடி வர போறாங்கம்மா? அப்படியே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீ எங்க கிட்ட மறைக்காம சொல்லுவல்ல? கண்டிப்பா சொல்லுவேம்மா, என்ன வெறுப்பேத்தாதீங்க. அட கடவுளே, சனேம் இங்க பாரு, எது வேணாலும் நடக்கல, அதுக்காக தான் நாங்க பயந்து போயிருக்கோம். ஆனா உண்மைதான், மாஃபியான்னு சொன்னதுல நாங்க கொஞ்சம் தேவையில்லாம பதறிட்டோம். உண்மைதான். போன வைக்கிறேன். சரிம்மா, போன வைங்க, சும்மா கால் பண்ணாதீங்க. யாரு சனேம்? அம்மாதான். இது மாஃபியா என்ன தேடுறாங்களாம். எவனோ வந்து என் பேரை கேட்டானா. சனேம்னு ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? சரி விடு. என்ன போனே பண்ணாதீங்கன்னு சொல்றா. நாம வெறுப்பேத்துறோமா? மாஃபியால ஒண்ணு இல்லங்கறா. அதானே. எங்களுக்கு ரொம்ப அவசரமா வேணும். இல்ல அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. பிசினஸ்ல இந்த மாதிரி நடக்கிறதுல சகஜம் தானே. இல்ல ப்ளீஸ் அத பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. பாத்து ஜாகிரதை. பாஸ் வந்துட்டார்னு நினைச்சேன். அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை கிருகிருன்னு சுத்துது. யாரை பார்த்தாலும் பாஸ் மாதிரியே தெரியுது. எனக்கு ஏன் அந்த மாதிரி தலை சுத்துது? சொல்றதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி, போன வைங்க. கைஸ், நான் இப்ப நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். நாம நிறைய கிளைண்ட்ஸை இழந்துட்டோம். நமக்கு தேவைப்படுற எல்லாருமே இப்ப நம்ம கூட சேர தயங்குறாங்க. நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் அவங்க பணத்தை இப்ப திருப்பி கேக்குறாங்க. மத்த கம்பெனிஸும் நம்ம கஸ்டமர்ஸும் அவங்க பக்கம் இழுக்க நம்ம கடன்ல இருக்கோம்னு பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. அதை கேட்டு மத்த கிளைண்ட்ஸும் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு இன்னும் கஷ்டமா இருக்க போகுது. அதாவது நாம பணம் வாங்கினவங்க, கிளைண்ட்ஸ், ஜேர்னலிஸ்ட்னு எல்லாரும். பாஸ் எங்களை எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? சொல்லுங்க. நாளைக்கு நீங்க யாரும் ஆபீஸ்க்கு வர வேணாம். டெலிகாஸ்ட் நாளைக்கு வேலை பார்க்க முடியாது. வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நாளைக்கு வர வேணும்னு சொல்றாரு. சீக்கிரமாவே ஒரு நல்ல நியூஸோட நான் வரேன். கண்டிப்பா ஜான். ஏன்னா இது எங்களோட ஏஜென்சி, எங்க எல்லாருக்குமே இது ஒண்ணுதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். திரும்பவும் சந்திப்போம். நீங்க இப்ப போலாம். திடீர்னு இப்படி சொன்னா என்ன பண்றது? இவரே இப்படி சொன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? கைட்டாங்களா போட்டு போட சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க ஜான். கண்டிப்பா உங்களால இந்த கட்டத்தை தாண்டி வர முடியும். நான் உங்களை நம்புறேன். வாங்க.
எம்ரே டார்லிங் ப்ளீஸ் கவலைப்படாத. ஏன் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிற? உன் அண்ணன் உன்னை திட்டானா அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்க. இப்படி இருக்காத. என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பார்ட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியா? இல்ல பார்ட்டி வைக்க வேண்டாம். இந்த பிரச்சனையை நம்ம ஒரு வாய்ப்பா மாத்திக்கலாம். அதாவது என்னன்னா மறுபிறவி மாதிரி வச்சுக்கலாம். அந்த லஞ்ச பிரச்சனை ஜான் மேல வந்துடும். உங்க கம்பெனிய மூடிடுவாங்க. அதோட ஜானும் வெளியே போயிடுவான். நம்ம கம்பெனில நீ பார்ட்னர் தானே. என்னோட கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்துருவாங்க. உன்னோட கிளைண்ட்ஸ் நீ என்கிட்ட அனுப்பிச்சிரு. இது நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு. என்னால நம்பவே முடியல. நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்கா ஐலேன்? என் அப்பா? உங்க அப்பா தான் இங்க இல்லையே. உங்க அப்பா திரும்பி வர வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேச தேவையில்ல. இப்ப ஜான் தான் இங்க இருக்கான். நீ இப்பவும் ஜான சமாதானப்படுத்த யோசிச்சுட்டு இருக்க. எதையாவது பண்ணி ஜான ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிற. அதே நேரம் அவன் உன்கிட்ட அன்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கற. எனக்கு அதான் புரியவே இல்ல. உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என் நிலைமை புரிஞ்சிருக்கும். இருக்கலாம். என்ன சண்டை போட்டாலும் அண்ணன் கூட மட்டும்தான் இருக்கணும். நான் அவரை ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். அதே நேரத்துல நான் அவரை வெறுக்கிறேன். ஓ சூப்பர். கடைசியா சொன்ன பாத்தியா, அதை விட்டுறாத. உன்னோட வெறுப்பு என கூடிய சீக்கிரம் நீ பண்ண தப்பெல்லாம் உங்க அண்ணன் தெரிஞ்சுப்பான். உனக்கு ஒரு வழியே இருக்காது. சில விஷயத்த நான் இப்பவும் காப்பாற்ற முடியும். என்னோட கம்பெனி. அது எப்படி பண்ண போற? உடனே பணத்தை ரெடி பண்ணணும். கம்பெனியில் இருக்க பணத்தை வச்சுதான் உனக்காக நான் இந்த வீட்டையே வாங்கினேன். இந்த வீடா? எனக்குன்னு இந்த வீட்டை கொடுத்துட்டு இப்போ இத விற்க போற? என்ன தப்பா எடுத்துக்காத. இந்த வீடு தான் எல்லாமே. விற்க மாட்டேன். உனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொன்ன. நான் மட்டும்தான் உனக்கு வேணும்னு சொன்ன. எம்ரே என்ன புரிஞ்சுக்கோ. எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. நான் ஒரு பொண்ணு. என்ன நான் பாத்துக்கணும். உன்கிட்டயும் இதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாரு. கொஞ்சம் பிராக்டிகலா யோசி. நம்ம கம்பெனிக்காக வேலை செய். அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா நீ பொழைச்சிக்க வேற ஏதாவது வழி தேடிக்கோ. எங்க போற? நான் எங்கேயோ போய் தொலைகிறேன். உன் கிட்டேயே வரமாட்டேன். கம்பெனிக்கு பிரச்சனை வந்தது அந்த எம்ரே ஓடி போயிட்டான் பாத்தியா? அவரால என்ன பண்ண முடியும்? மிஸ்டர் ஜான் தான் அவரை இங்க இருந்து போக சொன்னாரு. மிஸ்டர் ஜானால இந்த கம்பெனியை காப்பாத்த முடியாது. சொந்த தம்பிக்கிட்டே பேசாம அவரால என்ன முடிவெடுக்க முடியும் சொல்லு? யார்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. டாரன் கிட்ட மட்டும் தான். என்கிட்ட கூட பேசுறது இல்ல. அவர் பேசலனா விடு. நீ அவரை பத்தி யோசிக்காத. இல்ல நீ அப்படி என்ன பண்ண? உஸ்மான் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன. இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா சொல்லு? குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. விடு, இனிமே அத பத்தி பேச வேணாம். சரி, நான் பேசல. நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம மீட் பண்ணலாமா? சனேம், ஆபீஸ்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. நான் உடனே அங்க போய் ஆகணும். கவலைப்படாத, நம்ம ஈவினிங் பேசலாம். ஓகேவா? சரி, அப்புறமா பார்க்கலாம். நீ பாத்து போ, சரியா? ஹலோ சார். ஹலோ சனேம், நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அம்மா ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்போ நீங்க உள்ள வாங்கல, நான் உங்களை வீட்டில் விட்டுறேன். போற வழியில் அப்படியே பேசிட்டு போவோம். சரி, வர. நானே திறந்துக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ. ஹாய், போலாம். அப்புறம் மிஸ் சனேம், நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க ஒரு புது பர்ஃப்யூமை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போறோம். தெரியும், நாங்க அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? இப்போ எங்களோட ரிசர்ச் படி பார்த்தா அந்த பர்ஃப்யூம் அதுக்கு மார்க்கெட்ல பெருசா வரவேற்பு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது எனக்கும் தெரிஞ்சது. அதனால நாங்க புதுசா வேற ஒரு பர்ஃப்யூமை எதிர்பார்க்கிறோம். எங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மார்க்கெட்ல பெருசா கொண்டு வரணும். அதாவது உங்களோட பர்ஃப்யூம். என்ன? ஏன் பர்ஃப்யூமா? புரியல. அன்னைக்கு பார்ட்டியில நம்ம சந்திச்சப்ப உங்ககிட்ட இருந்து வந்த வாசனையை கவனிச்சேன். ஆஹா, அது அவ்வளவு அருமையா இருந்துச்சு. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. இன்னும் என்னால் அதை மறக்க முடியல.
நீங்க அந்த பர்ஃபியூமை சுயமா பண்ணதா தானே என்கிட்ட சொன்னீங்க? ஆமா, ஆனா அது பெர்ஃப்யூம் இல்ல, கிரீம். என்னது, கிரீமா? ஆமா. அப்போ அதை நீங்க பர்ஃபியூமா பண்ணீங்கன்னா இன்னும் அது ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி சனேம், நாங்க அந்த கிரீமை லேபுக்கு கொண்டு போய் என்னன்னு பார்க்குறோம், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் நீங்க வேணும்னா எங்க டீம்ல சேர்ந்துக்கங்க. நம்ம ஒன்னா சேர்ந்து அந்த பர்ஃபியூமை இம்ப்ரூவ் பண்ணுவோம். வேணும்னா அதுக்கேற்ற கோர்ஸும் எடுத்துக்கலாம். ஒருவேளை இங்க இல்லைன்னா அப்ராட்ல. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஃபேப்ரி? இது எனக்கு ரொம்ப பெரிய ஆஃபர். அது வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப தப்பான நேரத்துல வந்திருக்கு. சனேம், தப்பான நேரம்னு எதுவுமே கிடையாது. சரியான முடிவு எடுக்கிறதுல தான் இருக்கு. எங்க கம்பெனி இப்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல, எனக்கு தெரியாதே. ஆமா, அப்படி என்னதான் ஆச்சு? எங்க கம்பெனி பத்தி நிறைய வதந்தி பரவி இருக்கு. எங்க கம்பெனியை மூட போறாங்க, கடன்ல இருக்கு, அதான் அப்செட்டா இருக்கும். இந்த நேரத்துல அவங்கள விட்டு என்னால வர முடியாது. எனக்கும் வெளியே வர விருப்பம் இல்ல. எனக்கு புரியுது. உங்களோட மோதிரம், வெட்டிங் ரிங், உங்களுக்கு ஜான் கூட பிரேக்கப் ஆயிடுச்சா? ஆமா. கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, வேலையை விட வேண்டாம்னா விடாதீங்க, அது உங்க இஷ்டம். ஆனா சனேம், எனக்கு பர்ஃப்யூம் வேணும். நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த பர்ஃப்யூமை நம்ம பண்றோம். அதோட இது வந்து ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லுவேன் உங்களோட புது வாழ்க்கைக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன், நீங்க நம்பலாம். என்ன சொல்றீங்க? நான் இத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப சரி, வீட்டுக்கு போறதுக்குள்ள யோசிச்சு சொல்றீங்களா? நானும் பேசாம வர்றேன், அமைதியா, சைலண்டா.